குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் துலா லக்னத்துக்கு செவ்வாய் எப்படிப்பட்ட யோகத்தை தருவாருங்கிறத பார்க்க போகிறோம். செவ்வாய் துலா லக்னத்துக்கு 2 மற்றும் 7க்கு அதிபதி. இவர் லக்னத்தோடு சம்மந்தப்படும் போது இயற்கையாகவே அந்த பர்சன் கொஞ்சம் கோபம் உடைய பர்சனாக இருப்பாங்க, கொஞ்சம் ஈகோ பர்சனாக இருப்பாங்க. அதே சமயத்தில் இவங்களுக்கு தன்னுடைய மனைவியால் நல்ல ஆதாயம் ஏற்படும். இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், இப்படி தன்னுடைய எதிர்ப்பாளினர்கிட்டேருந்து அவங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும். அதுபோல் நண்பர்களால் நல்ல ஆதாயம் இருக்கும். பிஸ்னஸில் நல்ல சிறப்பான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஆனால் இவங்களுக்கு சின்ன வயசுலேயே டென்ஷன், பிபிலாம் வரதுக்கான சூழ்நிலையும் இருக்கும். இதே செவ்வாய் 2ஆம் இடமான விருச்சிகத்தில் ஆட்சி பெறும்போது கொஞ்சம் கோபக்கார பர்சனாக இருப்பாங்க. ரொம்ப கோவப்படுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுவாங்க, எல்லாரையுமே தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. குறிப்பாக ஒரு வக்கீல் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். பொய்யை கூட உண்மையாக மாற்றி பேசுவாங்க. சில நேரங்களில் உண்மையே பொய்யா மறைச்சி பேசுவாங்க. இப்படி அந்த அவங்களுடைய வாக்கு திறமையால் அடித்து ஒரு விஷயத்தை இவங்களுக்கு சாதகமாக்கிடுவாங்க. குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதால ஒரு சிலருக்கு தாமத திருமணம் நடக்க சூழ்நிலை இருக்கும். அதுபோல் பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் 3ஆம் இடமான தனுசில் இருக்கும்போது முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். ஒரு சில பேர் எழுத்தாளர்களாக இருப்பாங்க. அதே போல் ஒரு சிலருக்கு ட்ராவல் ரொம்ப பிடிக்கும். நிறைய இடத்துக்கு பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு இஷ்டம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அது மூலிமா அவங்களுக்கு நல்ல லாபமும் கிடைக்கும். ஒரு சிலர் மொபைல் டெக்னாலஜி, அதுபோல் லேட்டஸ்ட் இன்டர்நெட் டெக்னாலஜிலெலாம் ஒர்க் பண்ணுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. செவ்வாய் 4ஆம் இடத்துல உச்சமடையும் போது ஒரு சிலருக்கு சொந்த வீடு, வண்டி, வாகனங்கள்லாம் அமைய சான்ஸ் இருக்குது. எதிர்பார்த்த ஒரு வண்டி யோகம்லாம் அவங்களுக்கு குறுகிய காலத்திலே கிடைக்கும். குறிப்பாக செவ்வாய் என்ன காலகட்டத்தில் அவங்களுக்கு தசை நடத்துதோ அந்த ஏஜுக்கு இருக்க அவங்களுக்கு வீடோ இல்லாட்டி ஒரு நிலமோ இல்லாட்டி ஒரு வண்டி வசதிகள்லாம் ஏற்பட சான்ஸ் இருக்குது. அந்த பீரியடில் அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்தவங்க கூட ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்ற அளவுக்கு பெரிய ஒரு வசதி வாய்ப்பெல்லாம் ஏற்படும். அதுபோல் தாயார் வழி சொந்தங்களோட நல்ல சப்போர்ட் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலிமா நல்ல ஆதாயம் கிடைக்கும். பங்கு சந்தையில் லாபமும் கிடைக்க சான்ஸ் இருக்குது. செவ்வாய் இந்த லக்னத்துக்கு 5ஆம் இடமான கும்பத்தில் இருக்கும்போது பிள்ளைகளால் நல்ல ஆதாயம் இருக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதுபோல் இவங்களுக்கு பிரயாணம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஆலய விஷயங்களுக்காக நிறைய இடங்களுக்கு போகிறதுக்கான ஒரு சான்சஸும் கிடைக்கும். ஒரு சில பேர்லாம் ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் படித்து அதில் பிரபலமாகக்கூடிய ஒரு யோகமும் இருக்கும். பெண்களாக இருந்தால் ஏரோஸ்ட்ரெஸ்ஸாக ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். துலா லக்னத்துக்கு செவ்வாய் 6ஆம் இடமான மீனத்தில் இருக்கும்போது எதிரிகளை ஜெயிக்க முடியும். அதுபோல் கடன் இருந்தால் அவங்களால ஈஸியான கடன்லேருந்து வெளியில் வர முடியும். ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இருக்கிற இடம் மட்டும் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும். அது மூலயமா பொருளாதார மேன்மையும் அடைய சான்ஸ் இருக்குது. செவ்வாய் துலா லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே சில ஈகோ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். தாமத திருமணம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கும். செவ்வாய் 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்று லக்னத்தை பார்க்கறதுனால லக்னக்காரர்களுக்கு உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். இவங்களுக்கும் சின்ன வயசுலேயே பிபி, டென்ஷன்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருக்கும். இந்த துலா லக்னத்துக்கு செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கும்போது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு ஒரு சில பிரச்சனைகளால் கொஞ்சம் அதிகம் அவஸ்தைப்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். அடிக்கடி மருத்துவ செலவு, ஃப்ரீக்வெண்ட்டாக ஹாஸ்பிட்டலைசேஷன் போயிட்டு வருது, இப்படிப்பட்ட சூழல்லாம் இருக்குது. இந்த செவ்வாய் தன்னுடைய நேர்பார்வையால் லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால இவங்களுக்கு தாமத திருமணமாக இருக்கிறதுக்கான சூழ்நிலையும் இருக்கும். துலா லக்னத்துக்கு செவ்வாய் 9ஆம் இடமான மிதுனத்தில் இருக்கும்போது ஒரு சிலருக்கு தந்தையார் வழி சொத்துக்கள் கிடைக்க சான்ஸ் இருக்குது. கோர்ட்டில் எதுவும் கேஸ் பெண்டிங்காக இருந்ததுன்னா இது இவங்களுக்கு சாதகமாக முடிகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கும். விவசாய நிலம் வச்சு அதை பேஸ் பண்ணி சம்பாதிக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய யோகமும் இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு விவசாயம் ரொம்ப சிறப்பான யோகத்தை கொடுத்துரும்னு சொல்லலாம். 10ஆம் இடமான கடகத்தில் செவ்வாய் நீச்சமடையும் போது சரியான வேலைகள் இருக்காது. வேலைக்காக கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. எந்த இடத்துலையுமே இவங்க திருப்திகரமாக இருக்காது. வேலை மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். எதிர்பார்த்த சம்பளமோ எதிர்பார்த்த ஒரு டெசிக்னேஷன்லாம் கிடைக்காம போகும். அதுபோல் வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு கூட அவங்க பண்ணக்கூடிய எந்த செயலுக்குமே ஒரு திருப்தி இருக்காது. யாருமே அதை பாராட்ட மாட்டாங்க. நிறைய சங்கடம் அவங்களுக்கு இருக்கும். பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் அங்கே செவ்வாய் நீச்சம் அடைஞ்சாலும் அங்கே திக்பலத்தோடு இருப்பார். அதனால் அவங்க வேலைக்கு முழுமையாக அவங்களுக்கு போகாது. வேலை இருக்கும். ஆண்களாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை கிடைச்சிரும். ஆனாலும் அந்த வேலையில் திருப்தி இருக்காது. அதே மாதிரி பெண்கள் இழுத்துப்பட்டு நிறைய வேலைகள்லாம் செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கும் ஒரு அங்கீகாரமும் பாராட்டதும் இருக்காமல் போகும். இதுதான் பிரச்சனை. செவ்வாய் 11ஆம் இடமான சிம்மத்தில் இருக்கும்போது லாபகரமாக இருக்கும். ஆப்போனண்ட்டால் நல்ல லாபம் கிடைக்கும். மூத்தவர்களால் சப்போர்ட் கிடைக்கும். குடும்ப ஸ்தானத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் லாபத்தில் இருக்கும்போது
வீட்டுக்கு தேவையான பொருளாதார வசதிகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். பிஸ்னஸ்லேயும் பார்ட்னர்ஸால் நல்ல சப்போர்ட் இருக்கும். நண்பர்கள் இவங்களுக்கு தேடி வந்து உதவி பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இருக்கும். செவ்வாய் 12ஆம் இடமான கன்னியில் இருக்கும்போது தேவையற்ற வீண் வரையங்கள் ஏற்பட சூழ்நிலை இருக்கும். குறிப்பாக தந்தையார் வழி சொந்தங்களுக்காக அதிக செலவுகள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதுபோல் குடும்பத்தில் என்னதான் பொருளாதாரம் இவங்களுக்கு கொஞ்சம் வசதிகள் வந்தாலுமே அதுக்கு உண்டான செலவுகள் இவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கும். இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தால் தன்னுடைய கணவனுக்காக செலவு பண்ணுறதோ, ராசியில் ஒரு ஆணாக இருந்தால் தன்னோட மனைவிக்காக அதிக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும். இப்போ நம்ம துலா லக்னத்தை அடிப்படையாக வச்சு செவ்வாய் ஒவ்வொரு இடத்துலையும் இருந்தால் எப்படிப்பட்ட பலனை தருவாருங்கிறது பார்த்தோம். இனி அடுத்தது விருச்சிக லக்னத்துக்கு செவ்வாய் எப்படிப்பட்ட யோகத்தை தருவாருன்னு பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.